செய்தியாக ஹேமராஜி. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஜல்லிக்கட்டு விளையாட்டு ஒன்று. தென் மாநிலங்களில் மிக பரவலாக இந்த விளையாட்டு புகழ்பெற்றதாக இருக்கிறது. இந்த விளையாட்டிற்காகவே பல்வேறு நாடுகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பொங்கல் தினத்தன்று இந்த ஜல்லிக்கட்டை ரசிப்பதற்காகவே குவிவார்கள். கடந்த 2007ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டில் காளைகள் துன்புறுத்தப்படுவதாக கூறி விலங்குகள் நல வாரியம் வழக்கு ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்தது. அந்த வழக்கின் காரணமாக உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டிற்கு இடைக்கால தடை விதித்தது. மேலும் இந்த வழக்கில் தமிழக அரசு ஆஜராகி உச்சநீதிமன்றத்தில் வாதாடியது. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஒரு சில நிபந்தனைகளோடு ஜல்லிக்கட்டை நடத்தலாம் என்று சொன்னது. அதன் அடிப்படையில் சில ஆண்டுகள் ஜல்லிக்கட்டு நிபந்தனை மற்றும் கண்காணிப்பு குழுவின் மேற்பார்வையில் நடைபெற்றது. தற்பொழுது அந்த நிபந்தனைகளுடன் அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை, காளைகள் மேலும் துன்புறுத்தப்படுகின்றன என்கின்ற ஒரு வழக்கு மீண்டும் தொடரப்பட்டது. அந்த வழக்கின் காரணமாக கடந்த மே மாதம் உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டிற்கு நிரந்தர தடை விதித்திருக்கிறது. இன்னும் சில நாட்களில் பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் ஜல்லிக்கட்டிற்கு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும், தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு மீண்டும் அனுமதி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை தென் மாவட்ட மக்களிடையே பரவலாக எழுந்திருக்கிறது. ஜல்லிக்கட்டிற்கென்றே காளையை வளர்ப்பவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு மீதான தடையை நீக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். நிலைமை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஜல்லிக்கட்டிற்காகவே காளைகள் வளர்க்கப்படுகிறது. அதுவே ஒரு சிலருக்கு வாழ்வாதாரமாகவும் இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்று பார்க்கும்பொழுது பாரம்பரியமாக எப்படி இந்த விளையாட்டு பார்க்கப்படுகிறது? மேலும் ஜல்லிக்கட்டிற்கு விதித்திருக்கக்கூடிய தடை என்பது தென் மாவட்ட மக்களிடையே எப்படி பார்க்கப்படுகிறது? அவர்களுடைய கோரிக்கை என்ன என்பது பற்றி விரிவாக முழுமையாக இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தின் வீர விளையாட்டுகளில் ஒன்றான ஜல்லிக்கட்டு நம் கலாச்சாரத்தையும் வீரத்தையும் வெளிக்காட்டுகிறது. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டாக கருதப்படும் ஜல்லிக்கட்டு கிமு 2000ஆம் ஆண்டிலேயே நடைபெற்றதற்கு சான்றுகள் உள்ளதாக கூறப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரிகம் சார்ந்த முத்திரையில் வீரரை காளை தூக்கி எறிவது போன்று சித்தரிக்கப்பட்டிருப்பதே ஜல்லிக்கட்டு பழமை வாய்ந்த விளையாட்டு என்பதற்கு சான்று என கூறுகின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். கிராமப்புறங்களில் ஜல்லிக்கட்டு என்பது குலதெய்வங்களுக்கு செலுத்தும் மரியாதையாக பார்க்கப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் விலங்குகள் நல வாரியத்தின் மூலம் ஜல்லிக்கட்டில் காளைகள் துன்புறுத்தப்படுவதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஜல்லிக்கட்டுக்கு அங்கீகாரம் அளித்து 2009 தமிழக அரசால் தனி சட்டம் இயற்றப்பட்டு 77 கட்டுப்பாடுகளுடன் ஜல்லிக்கட்டு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களின் விருப்பப்படி நடைபெற்றது. இப்படி கட்டுப்பாடுகளுடன் நடந்த ஜல்லிக்கட்டிலும் காளைகள் துன்புறுத்தப்படுவதாக பிராணிகள் நல வாரியத்தின் கோரிக்கையை நியாயப்படுத்தி ஜல்லிக்கட்டுக்கு முழுமையாக தடை விதிக்கும்படி நடிகை ஹேமமாலினி மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பினார். இதன் தொடர்ச்சியாக பாதுகாக்கப்பட்ட விலங்குகளின் பட்டியலில் உள்ள சிங்கம், புலி, கரடி உள்ளிட்ட விலங்குகளுடன் காளைகளையும் சேர்த்து மத்திய அரசு 2011 புதிய சட்ட திருத்தத்தை வெளியிட்டது. ஆனாலும் காளைகள் துன்புறுத்தப்படாது என்ற உத்தரவாதத்துடன் மாநில அரசின் ஆதரவுடன் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு கடந்த ஆண்டு வரை நடைபெற்றது. இந்த நிலையில் கடந்த மே மாதம் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்குமா என்பது பெரும் கேள்விக்குறியாக உள்ளது. இதனால் தென் மாவட்ட மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இது ஒருபுறம் இருக்க ஜல்லிக்கட்டு காளைகளை தயார் செய்யும் பணியும் முழுவீச்சில் நடந்து வருகிறது. பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்த மத்திய அரசு சிறப்பு அனுமதி வழங்குமா என்பதே தென் மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பு. கடந்த மே மாதம் ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கு உச்சநீதிமன்றம் நிரந்தர தடை விதித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தென் மாவட்ட மக்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள்? இந்த ஜல்லிக்கட்டிற்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? பல்வேறு சுற்றுலா பயணிகளை ஈர்த்த இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் வீர விளையாட்டாக கருதப்படுகிறது. இதனுடைய வரலாறு மற்றும் பல்வேறு விதமான தகவல்களை பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நேரடியாக களத்திலிருந்து தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். மற்றும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார் வழக்கறிஞரும் ஜல்லிக்கட்டு பேரவை உறுப்பினருமான திரு ராஜசேகரன். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்குள் விரிவாக செல்வதற்கு முன்னதாக இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு பற்றிய ஒரு சில அடிப்படை விவரங்களை பார்க்கலாம். உலகில் காளை போர்
போர் நிகழ்த்தப்படும் நாடுகள் என்று பார்த்தால் ஸ்பெயின், போர்ச்சுகல் உட்பட பல நாடுகளில் காளை போர் நடத்தப்படுகிறது. மெக்சிகோ உட்பட பல்வேறு நாடுகளில் இந்த காளை போர் நிகழ்த்தக்கூடிய நாடாக இருக்கிறது. ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்கள் என்று பார்த்தால் மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம், கரையூர் உட்பட இடங்களில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை சிராவயல், சிங்கம்புணரி, புதூர், அரளிப்பாறை உள்ளிட்ட இடங்களில் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலையும், திருச்சி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக காலமாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது. வகைகள் என்று பார்த்தால் வாடிவாசல் வழியாக வெளியேறும் காளைகளை விரட்டி சென்று அடக்குவது, இது ஒரு வகையாக பார்க்கப்படுகிறது ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை. அதற்கு அடுத்தபடியாக வேலி மஞ்சு விரட்டு என்றும் அழைக்கப்படுகிறது. திடலில் அவிழ்த்து விடப்படும் காளைகளை அடக்குதல், இது போன்ற முறையும் இருக்கிறது. வடம் மஞ்சு விரட்டு என்றும் சொல்லப்படுகிறது. 20 அடி நீள கயிற்றில் கட்டப்பட்ட காளையை இருபுறமும் இழுத்து பிடித்து அடக்குதல், இது போன்ற வகைகள் ஜல்லிக்கட்டு விளையாட்டில் காணப்படுகின்றன. அடுத்ததாக 2012 உச்சநீதிமன்றம் ஒரு நெறிமுறைகளை வகுத்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கு காளைகளும் மாடுபிடி வீரர்களும் முறைப்படி பதிவு செய்யப்பட வேண்டும். காளைகளுக்கும் வீரர்களுக்கும் மருத்துவரிடம் தகுதி சான்று பெறப்பட வேண்டும் என்ற கட்டளைகள் விதிக்கப்பட்டிருந்தன. காளைகளின் பிறப்புறுப்பில் மிளகாய் பொடி தூவுதல், சேறு தகுதி பூசி வெறியூட்டுதல் கூடாது. ஒரு காளையை ஒரே நேரத்தில் 4 பேருக்கு மேல் அடக்கக்கூடாது என்கின்ற நெறிமுறைகள் அதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. காளைகளை அடிப்பதோ, வாளை பிடித்து திருகுவதோ, வேறு விதமான கருவிகளை கொண்டு துன்புறுத்தவோ கூடாது என்கின்ற ஒரு நெறிமுறைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட பல்வேறு விதமான நெறிமுறைகளுடன் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை நடத்தலாம் என்று 2009ஆம் ஆண்டு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு அடுத்தபடியாக இந்த நெறிமுறைகள் எல்லாம் சரியாக பின்பற்றப்படவில்லை என்று மீண்டும் ஒரு வழக்கு தொடர்ந்ததின் காரணமாக கடந்த மே மாதம் உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டிற்கு நிரந்தர தடை விதித்திருக்கிறது. பொங்கல் பண்டிகை இன்னும் சில நாட்களில் வர இருக்கக்கூடிய நிலையில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தடையை நீக்க வேண்டும் என்கின்ற குரல்கள் வலுப்பெற்றிருக்கின்றன. முதலில் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி என்பது தென் மாவட்டங்களில் எந்த அளவிற்கு புகழ் பெற்றதாகவும் சிறப்புமிக்கதாகவும் நடத்தப்பட்டு வந்தது, இது பற்றி சொல்லுங்க. வணக்கம் சேமா. அதாவது தமிழகத்துல வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லி தமிழர்களின் கலாச்சாரம் பாரம்பரியத்துக்கு எடுத்துக்காட்டாகவும் தமிழர்களின் வீர விளையாட்டாகவும் ஜல்லிக்கட்டு திகழ்ந்து வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டுக்காகவே மாடுகளை அவர்கள் சொந்த குழந்தைகளை வளர்ப்பது போல வளர்த்து வருகின்றனர். குறிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு மதுரையில தான் இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த இடங்கள்ல இருக்குது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்றது. இதை காண்பதற்காக வெளிநாடுகளில் இருந்தா இங்க அந்த காட்சிகளை பார்ப்பாங்க. அவங்க அந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இதற்காகவே ஜனவரி மாசத்துல இங்க வருவாங்க. வருடம் தோறும் மதுரையில பாத்தீங்கன்னா ஜனவரி இந்த தை பொங்கல் அன்னைக்கு ஜனவரி 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 15ஆம் தேதி பாலமேட்டிலும், 16ஆம் தேதி புகழ்பெற்ற அந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர்லயும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கும். அதைத் தொடர்ந்து திண்டுக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா 12-13 ஊருக்கு மேல நடக்குது. பசோவுப்பட்டி, புகையிலைப்பட்டி, பிளமநாயக்கன்பட்டி உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட ஊர்களில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடந்து வருகிறது. அதே போல தேனியில 2 ஊர்கள்ல மிக முக்கியமான 2 ஊர்கள்ல மிக பிரபலமா நடந்துட்டு இருக்குது. அதே போல சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குறிப்பா இந்த தென் மாவட்ட பகுதிகளில் தான் இந்த ஜல்லிக்கட்டு அதிக அளவில் நடத்தப்படுறாங்க. இந்த ஜல்லிக்கட்டுக்கு இப்ப நம்ம நினைக்கக்கூடிய இந்த ஊர் அலங்காநல்லூர்ல தான் நம்ம நிக்கிறோம். இந்த அலங்காநல்லூர் வாடிவாசல் தான் இப்ப நம்ம நின்றுட்டு இருக்க பகுதி. இந்த ஜல்லிக்கட்டுக்கு இப்போ உச்சநீதிமன்றம் நிரந்தர தடை விதித்திருக்கிறது. அதற்கு பிறகு இந்த ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்த வேண்டும். இது எங்களுடைய ஒரு வீர விளையாட்டு மட்டுமல்ல, எங்களது குலதெய்வ வழிபாடும் கூட அப்படின்னு சொல்லி இங்க இருக்க மக்கள் எல்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த ஏன் அப்படின்னு சொன்னாக்க இந்த அலங்காநல்லூர்ல மிசாபேட்ல ஒரு தடவை ஜல்லிக்கட்டு நடத்தல அப்படின்னு சொல்லியும் அந்த ஜல்லிக்கட்டு நடக்காதனால இந்த ஊர்ல நோய் தொற்று அதிகமா வந்துருச்சு. இந்த நோய் தொற்று அதிகமா வந்தனால இது எங்கன்னு கண்டுபிடிச்சு இது தெய்வ குற்றம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதை என்ன பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஊர்ல அந்த தெய்வங்களுக்கு தெருவாக பொங்கல் வைத்து வழிபாடு செய்து பின்னர் அந்த ஜல்லிக்கட்டு நடத்தினாங்க. அந்த ஜல்லிக்கட்டு நடத்தினதுக்கு அப்புறம் அந்த நோய் இந்த ஊரை விட்டு சென்றது அப்படின்ற ஒரு கருத்து இங்க நேரடியாக அவங்க பதிவு பண்றாங்க. மேலும் இந்த ஊர்ல எப்பவுமே ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டுல எந்த உயிர் சேதமும் நடந்ததில்லை அப்படின்ற ஒரு அதாவது கட்டுப்பாடு விதித்த பிறகு எந்த உயிர் சேதமும் நடந்ததில்லை. மாடுகளும் நிரந்தரமாக இங்கு வந்தவுடன் பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு மிகவும் பாரம்பரியமாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாரம்பரிய விளையாட்டை அவர்கள் மீண்டும் நடத்த வேண்டும்.
அப்படின்ற கோரிக்கையை முற்று மையமாக வைத்து தற்போது வால் போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கிறாங்க. இதுல எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டை நீதி என்ற பெயரில் அடக்காதீர்கள், எங்களுக்கு அவனியாபுரத்தில் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஜனவரி 14ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி அளிங்கள் என்ற சுவரொட்டியெல்லாம் ஒட்டியிருக்கிறாங்க. இந்த மாடுகளை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னா, இந்த மாடுகள்லாம் ஒவ்வொரு வீட்லயும் தொழுவத்தில் வளர்க்கறது மாதிரி வளர்க்குறாங்க. மற்ற மாடுகள் மாதிரிலாம் வளர்க்க மாட்டாங்க. இந்த மாடுகளுக்கு என்று தனியாக ஒரு தொழுவம் அமைத்து அந்த தொழுவத்தில் அவர்களுக்கு சத்தான உணவு கொடுத்து அதற்கு பல்வேறு கட்ட பயிற்சி எல்லாம் கொடுக்கறாங்க. ஒரு மாடு எப்படி அந்த கன்றா இருக்கும் போதே அதை எடுத்து அந்த கன்றுக்கு எந்த மாதிரி எல்லாம் அந்த கன்றுகள் அந்த செயல்பாடுகள் இருக்கிறது, அந்த செயல்பாடுகளை வச்சு இந்த கன்றை நம்ம ஜல்லிக்கட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்து அதுக்கு ஒரு சில பயிற்சிகள் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பயிற்சி கொடுத்த மாடுகள் இந்த ஜல்லிக்கட்டில் அவிழ்த்து விடப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம் சரவணன். தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றுவதற்கான ஒரு வீர விளையாட்டாகவும் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு பார்க்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கு தடை விதித்திருப்பதால் அந்த பகுதியில் இதற்காகவே வளர்க்கப்பட்ட காளைகள் என்பது தனித்துவம் இல்லாமல் இருக்கிறது. மேலும் இந்த காளைகள் வளர்ப்பதையே வாழ்வாதாரமாக வைத்திருப்பவர்களும் இருக்கிறார்கள், அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். இன்று உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் மதுரை செய்தி அரங்கில் திரு ராஜசேகரன் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு ராஜசேகரன். தமிழகத்தில் நடத்தப்படும் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு 2007ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. என்ன காரணத்திற்காக இந்த வழக்கு தொடரப்பட்டது, என்னென்ன காரணங்கள் எல்லாம் இதற்காக முன் வச்சாங்க? ஜல்லிக்கட்டுக்கு 2006 மதுரை உயர்நீதிமன்றத்தில் தடை விதிச்சாங்க. அந்த தடையை 2007 ஜனவரியில் தமிழ்நாடு அரசினுடைய விளக்கத்தை ஏற்று இது தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் உகந்தது, இது தடை செய்யக்கூடாது என்று தமிழக அரசின் சார்பாக ஒரு அபிடவிட் தாக்கல் செய்து மீண்டும் 2007 ஜல்லிக்கட்டை நடத்தி வந்தார்கள். 2007 ஜூலை மாதம் உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு போதையில் ஊற்றுகிறார்கள், கண்ணீர் மிளகாய்ப்பொடி தூவுகிறார்கள் என்று சொல்லி தடை பெற்று விட்டார்கள். அதன் பிறகு 2008 ஜனவரியிலே தமிழக அரசினுடைய உதவியோடு நாங்கள் ஜல்லிக்கட்டு பேரவையின் இணைந்து அந்த வழக்கை நேர்கொண்டு சில கட்டுப்பாடுகளோடு அந்த தடையை நீக்கி உச்சநீதிமன்ற விதியின்படி இந்த கடந்த 7 ஆண்டுகளாக இந்த ஜல்லிக்கட்டு நடந்து வந்தது. இடையிலே 2009 தமிழக அரசு இந்த ஜல்லிக்கட்டை பாதுகாப்பதற்காக ஒரு சட்டம் இயற்றி அந்த சட்டத்தின்படியும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படியும் இந்த ஜல்லிக்கட்டு நடந்து வந்தது. இப்பொழுது இறுதி வாதம் அந்த நடக்கும் பொழுது விதிமீறல் இருந்ததாகவும் அதிலே புகைப்படங்களை ஒரு 3 புகைப்படங்களை காண்பித்து இது விதிமீறல் இருக்கிறது, இது தடை செய்யப்பட வேண்டும் என்று வாதிட்டார்கள். நாங்கள் அதை மறுத்து பேசினோம். இது 25 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை காண்பிக்கிறீர்கள், இப்பொழுது சீருடை இல்லாமல் எந்த ஊரிலும் மாடுபிடி வீரர்கள் மாடு பிடிப்பதில்லை, இதிலே இந்த பழைய படங்களிலே கும்பலாக நின்று பலவித முடைகள் அணிந்திருக்கிறார்கள், இது அந்த படம் அல்ல அப்படி என்று வாதிட்டோம். 2வது, ஒரு விளையாட்டில் எந்த விதிமீறல் இருக்கலாம், அந்த விதிமீறல் இருந்தால் விதியை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுமே தவிர அந்த விளையாட்டவே தடை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. இப்போது ஆஸ்திரேலியாவில் ஒரு வீரர் பந்து வீசி இறந்து விட்டார், அதுக்காக அந்த பந்து வீசினவங்களோ அல்லது அந்த விளையாட்டவோ தடை செஞ்சுட்டாங்களா? அந்த மாதிரி இதில் அவங்க பொய்யான ஆதாரங்களை எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா மாவட்ட நிர்வாகம் நேரடி கலெக்டருடைய நேரடி பார்வையிலும் மாவட்ட சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தலைமையில் தான் அந்த ஜல்லிக்கட்டு நடக்குது. உயர் அதிகாரிகள் விலங்கு நல வாரியத்தினுடைய மேற்பார்வையில் நடக்குது. விதிமீறல் நடக்கிறதுக்கு அங்கு வாய்ப்பே இல்லை. எல்லா நிகழ்வுகளும் வீடியோ பதிவு செய்யப்படுது. அப்படி இருந்து விதிமீறல் இருந்ததாக பொய்யான ஆதாரங்களை சொல்லி உச்சநீதிமன்றத்தை நம்ப வைத்திருக்கிறார்கள். நாங்கள் மறுசீராய்வு மனு செய்திருக்கிறோம், தமிழக அரசு செய்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இறுதி வாதம் வரும்பொழுது எங்களுடைய முழுமையான வாதத்தினை எடுத்து வைத்து மீண்டும் வெற்றி பெறுவோம். இருந்தாலும் இந்த தமிழர் திருநாள் அந்நியர்கள் ஆட்சி காலத்தில் நம்மளெல்லாம் அடிமைப்பட்டிருந்த காலத்தில் கூட நிறுத்தப்படாத ஜல்லிக்கட்டு நின்றுவிடுமோ என்ற ஒரு பெரிய அச்சத்தில் இருக்கின்றோம். இது நிற்கக்கூடாது. இது தமிழரின் பாரம்பரியம், கலாச்சாரம், வீரம் நிறைந்த விளையாட்டு. இது கண்டிப்பாக தமிழர் திருநாளில் இந்த வீரம் மேலோங்கி நின்று உலகெங்கும் பறைசாற்றக்கூடிய தமிழரின் அருமை பெருமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று
நாங்கள் மிக ஆவலாக தமிழக அரசுக்கு கோரிக்கை மனு வைத்திருக்கின்றோம். ஒரு தனி சட்டம், அவசர சட்டம் இயற்றியாவது இந்த ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்திட வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தருவார்கள். இதை நடத்தியே தீர்வோம் என்று நாங்கள் கங்கணம் கட்டி காளைகளை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். மாடுபிடி வீரர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். பொங்கல் வரவிருக்கிறது. ஆகையினால் மிக பலத்த மக்களிடையே பெரிய நம்பிக்கையோடு இருக்கின்றோம். ஏனென்றால் இதுவரைக்கும் உச்சநீதிமன்றங்களில் நடந்த தடை ஏற்பட்ட காலமெல்லாம் பொங்கல்ல கிடையாது. பொங்கலுக்கு அந்த ஜல்லிக்கட்டு பீரியட் முடிஞ்ச காலத்திலேயே தான் தடை இருந்திருக்கு. இப்பதான் பொங்கல் டயத்தில் ஜல்லிக்கட்டுக்கு தடை இருக்கு. இது அரசு மிக உன்னிப்பாக கவனத்தில் எடுத்துக் கொண்டிருக்காங்க. கண்டிப்பா அதை மீட்டி தருவாங்க என்று மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்தி நாங்கள் கோரிக்கை வைத்து மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பேசலாம் திரு ராஜசேகர். தமிழர்களின் வீரத்தை உலகம் முழுமைக்கும் பறைசாற்றக்கூடிய ஒரு விளையாட்டாக இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு பார்க்கப்படுகிறது. ஒரு விளையாட்டில் விதிமுறை மீறல் இருந்தால் அந்த விதிமுறை மீறியவர்களுக்கு தான் தண்டனை வழங்கப்பட வேண்டுமே தவிர அந்த விளையாட்டையே ரத்து செய்யக்கூடாது என்கின்ற கோரிக்கை அந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. தமிழக அரசு ஒரு அவசர சட்டம் இயற்றியாவது இந்த ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்த வழிவகை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் தென் மாவட்ட மக்களிடையே இருக்கிறது. இப்பொழுது திருச்சியிலிருந்து எமது செய்தியாளர் விஜயகோபால் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் விஜயகோபால். ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கு உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் தடை விதித்திருக்கிறது. இந்த தடை குறித்து திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடிய மக்கள் மற்றும் அதனை பார்க்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள், அந்த பகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய கோரிக்கை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த ஜல்லிக்கட்டிற்கு தடை விதிக்கப்பட்டதுனால அவங்க என்ன விதமான மனநிலையில இருக்காங்க? தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய பாரம்பரிய விளையாட்டு என்று சொல்லலாம். இது வந்து ஏறு தழுவுதல் சொல்லலாம். அந்த ஏறு தழுவுதல், அதாவது தோழமையுடன் மாட்டை தழுவுதல், அந்த விளையாட்டு தான் காலப்போக்கில் வந்து மாட்டின் கொம்பில வந்து காசை கட்டி அந்த ஜல்லி காசு பறிப்பவர்களுக்கு அந்த காசோ நகையோ தரப்படும் என்பதை பொறுத்து அது ஜல்லிக்கட்டு என்று மருவிவிட்டது. ஆனால் இன்னமும் அருமையான தமிழ் வார்த்தை என்றால் அது ஏறு தழுவுதல் என்ற வார்த்தை தான். அந்த அளவுக்கு தமிழருடைய பாரம்பரியத்துடன் ஒன்றிய இந்த விழா என்பது ஜல்லிக்கட்டு விழாவாக தற்போது வந்து தமிழகம் முழுவதும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழர்கள் என்று சொன்னால் தமிழ் பேசும் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகையாக இந்த பொங்கல் பண்டிகை இருக்கிறது. இதனால் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் என்ற எந்த ஒரு சமய வேறுபாடுமின்றி அனைத்து தமிழர்களும் ஒன்று கூடி கொண்டாடும் இந்த திருவிழாவின் போது தங்களுக்காகவும் தங்கள் உழைப்பிற்காகவும் உறுதுணையாக இருக்கும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த மாட்டுப் பொங்கலின் பொழுது அந்த ஜல்லிக்கட்டு விழாவை வந்து நடத்தி அதை வீர விளையாட்டாக தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தும் விழாவாக நடத்தி வருகிறார்கள். இதைத் தொடர்ந்து தற்போது இந்த ஜல்லிக்கட்டுக்கு விதித்துள்ள தடை என்பது இங்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்ற சொல்லலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருச்சி மாவட்டத்தை துவங்கி சுமார் சிவகங்கை வரையிலும் இந்த ஜல்லிக்கட்டு என்பது கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வந்தது. தற்போது திருச்சி மாவட்டத்தில் வெறும் 3 இடங்களில் மட்டுமே ஜல்லிக்கட்டு நடக்கிறது. இங்கு திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளும் 2000க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் இருக்கின்றனர். இப்போது இந்த ஜல்லிக்கட்டுக்கு உண்டான தடை குறித்தும் இதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் ஒண்டிராஜ் நம்மள்ட்ட இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இப்ப இந்த ஜல்லிக்கட்டு வந்து இந்த நடத்துறது வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த தடையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசு என்ன நடவடிக்கைன்னு நீங்க ஆசைப்படுறீங்க? 2007ல இருந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து சோதனை மேல சோதனையா தான் இருந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இப்ப இந்த வருஷம் வந்து எங்களுக்கு தமிழக அரசு வந்து மறு ஜட்மெண்ட் பண்ணி அப்பீல் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு வந்து உண்டான முயற்சியை தமிழக அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அது எங்களுக்கு வந்து எப்போதும் போல தைப்பொங்கல் வந்து எத்தனையோ பாரம்பரியத்தை வந்து மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் வந்து காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டையும் வந்து காப்பாற்றுறதுக்கான முயற்சியை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க இயக்கத்தின் சார்பாக அனைத்து வேலைகளையும் அனைத்து அரசியல்வாதிகளையும் அனைத்து நிர்வாகிகளையும் கூட்டம் கூட்டி அனைத்து கிராமத்திலையும் எல்லா வேலையும் நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. கோர்ட்டுக்கு வந்து நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். 5ஆம் தேதி கேஸ் வந்து எங்க கேஸ் வந்து நம்பர் வர மாதிரி இருக்கு. மற்றபடி எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வந்து மாண்புமிகு மக்களின் முதல்வர் வந்து அதாவது பாரம்பரியத்தில் வந்து தமிழனுக்கு வந்து பொங்கல் தான் முக்கியம். அதே மாதிரி இந்த பொங்கல் வந்து அம்மா வந்து எங்களுக்கு வந்து தைத்திருநாள வந்து ஜல்லிக்கட்டை மீண்டும் எங்களுக்கு வந்து தமிழர்களின் பாரம்பரியத்தை திரும்பி தமிழ்நாட்டுக்கு வந்து மீட்டு கொடுத்து தைப்பொங்கலை வந்து திருநாள ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றத்தில்
தனி சட்டம் இயக்கி நடத்துவோங்கிற நம்பிக்கையில நாங்க அனைத்து வேலைகளும் ஈடுபட்டிருக்கோம். ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்தெந்த அரசியல் பிரமுகர்கள் சந்திச்சீங்க, அவங்க எந்த மாதிரியான ஆதரவு உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க? அதாவது 2007 வந்து திமுக கவர்மெண்ட்ல புது சட்டம் போட்டாங்க ஜல்லிக்கட்டுக்கு. அதுக்கப்புறம் 2007 இருந்து திரும்பி ஹைகோர்ட்டு மேல சுப்ரீம் கோர்ட்டு போய் அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்ப மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்தோடனே எங்க சங்கத்துல நிர்வாகி மூலியமா நாங்க போய் மனு கொடுத்துட்டு வந்தோம் தலைமைச் செயலகத்துல. அதோட விளைவு எங்களுக்கு தமிழ்நாட்டில் இப்ப டெல்லியில ரிட்மன் திரும்பி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு திரும்பி ரிப்பேர் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு அதை இல்லாம மக்களின் முதல்வர் எங்க மாநில தலைவர் நிதிஷ் மூலியமா பார்த்து நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதாவது ஜல்லிக்கட்டு என்பது தமிழக வீர விளையாட்டு, இது கண்டிப்பாக நடத்த வேண்டும். அதற்கு மக்களின் முதல்வர் உறுதுணையாக இருப்பார் என்று இவர்கள் உறுதியாக நம்புகின்றனர். தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை திருச்சி மாவட்ட மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து மதுரையில் இருக்கும் எமது செய்தியாளர் சரவணனிடம் பேசலாம். சரவணன், ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை நடத்த ஒரு சில நெறிமுறைகளை வகுத்து இந்த நெறிமுறைகளின் கீழ் ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிருந்தது. என்ன மாதிரியான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருந்தது, ஏன் அதை மீறப்பட்டது, இதை கண்காணிக்க என்ன மாதிரியான குழுக்கள் எல்லாம் அப்பொழுது அமைக்கப்பட்டிருந்தன? நிச்சயமாக, அதாவது ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு என்ன ஒரு சில 17 விதிமுறைகள் இருந்தது. அதாவது மாட்டிற்கு முழுமையாக பரிசோதிக்க வேண்டும். மாட்டை பொறுத்தளவுக்கு மாட்டுக்கு அந்த முளகாய் பிடித்துவது, எண்ணெய் தேய்ப்பது உள்ளிட்ட எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது. மாடுகளுக்கு போதை வாசல் கொடுக்கக்கூடாது. அதே போல மாடுகள் முழுமையான பரிசோதனைக்கு பிறகு அவர்களுக்கு தடுப்பூசி போட்ட பிறகு அந்த மாடுகளை கொண்டு வாடி வாசல்ல அவுத்து விடணும். அப்படி அவுத்து விடும் போது அந்த மாட்டை துன்புறுத்தக்கூடாது, அந்த மாட்டை துன்புறுத்தாம அனுப்பணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. மேலும் மாடு தரைத்தளத்தில் ஓடும் போது கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்கு கீழே தென்னை நார் பரப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தென்னை நாரும் பரப்பப்பட்டது. மேலும் மாடு வீரர்களுக்கு தனியாக சீருடை வழங்க வேண்டும். அவர்களுக்கு மது உள்ளிட்ட எந்த போதையும் அவர்கள் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டு பல்வேறு 17 விதிமுறைகள் இருந்தது. இந்த விதிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்பட்டது. அனைத்து ஊர்களிலும் பின்பற்றப்பட்டது. இந்த விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பதை வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் அந்த ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு முதல் நாளிலிருந்து அவர் நேரடியாக களத்தில் ஜல்லிக்கட்டு முடியும் வரை உடனிருந்து அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் கவனித்து வந்தார். அதை வீடியோ மூலம் பதிவு செய்தனர். இதனால் மாடுகளுக்கோ இல்ல வீரர்களுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாத சூழ்நிலை இருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த விதிமுறைகள் மீறப்பட்டதாக தற்பொழுது சொல்லப்பட்டு இந்த உச்சநீதிமன்றத்தில் தடைபெற்றப்பட்டுள்ளது. இது குறித்து நம்ம இந்த அலங்காநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய சேர்மன் பாலாஜி இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் சார். உச்சநீதிமன்றத்தில் இந்த நடைமுறைகள்லாம் கொடுத்தாங்க. உங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நடத்தும் போது இந்த நடைமுறைகளை எப்படி பின்பற்றீங்க? அதிகாரிகள் உங்களை பார்த்தாங்களா? இப்ப ஏன் அந்த நடைமுறை பின்பற்றப்பட்டுள்ள விதிகளை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நிப்பாட்டுறாங்க. இந்த உங்க ஊர்ல எந்த மாதிரி விதிமுறைகள்லாம் பின்பற்றீங்க? அதிகாரிகள்லாம் எந்த மாதிரி உங்களுக்கு உதவி ஆனாங்க? இல்ல சரவணன் தொடர்ந்து பேசலாம். ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு சில வழிகாட்டுதல்களை தெரிவித்திருந்தது. அந்த வழிகாட்டுதலின் கீழ் ஜல்லிக்கட்டு விளையாட்டு சரியாக நடத்தப்படவில்லை, மீண்டும் காளைகள் துன்புறுத்தப்படுகின்றன என்று கூறி தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கு நிரந்தர தடை விதித்திருக்கிறது. பொங்கல் பண்டிகை இன்னும் சில நாட்களில் வர இருக்கக்கூடிய நிலையில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தடையை நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வலுப்பெற்று வருகிறது. திரு ராஜசேகரன் அவரிடத்தில் கேட்கலாம். திரு ராஜசேகரன், இப்போ இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதுனால என்ன மாதிரியான விளைவுகள், என்ன மாதிரியான மாற்றங்கள் அந்த மக்கள் மனதில் இருக்கு? ஏன்னா காளைகளை வளர்க்கறதுல இருந்து விளையாட்டிற்கு கொண்டு வர்ற வரைக்கும் பல்வேறு விதமான கட்டங்களை தாண்டிதான் அது செயல்படுத்தப்படுகிறது. இது என்ன மாதிரியான விளைவுகளை இந்த தடை ஏற்படுத்தியிருக்கு? ஜல்லிக்கட்டு தடைபட்டிருக்குன்றது எங்களை போல ஒரு 10-20% பேர் தான் இது வருத்தத்திலையும் மன கஷ்டத்திலையும் இருக்கும். இந்த ஜல்லிக்கட்டில் ஈடுபாடு கொண்ட 80% பேர் இது இப்படித்தான் சொல்லுவாங்க, இது தடை என்பது சும்மா இந்த சீசன்ல வரும்போது சொல்லுவாங்க, ஆனா பொங்கலுக்கு நம்ம ஊரோட
ஜல்லிக்கட்டை நிறுத்த முடியாது, நம்ம மாடு அவுக்கிறத தடை செய்ய முடியாது, நம்ம கண்டிப்பா நடத்திட்டே இருக்கோம்னு அவங்கள்ட்ட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த மாடு வளர்ப்பவர்கிட்டையும் மாடு வச்சிருக்கவங்ககிட்டையும் இந்த ஊர்க்காரங்ககிட்டையும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. நடக்காது அப்படின்ற ஒரு நிகழ்வை நாங்க நினைச்சு பார்க்கவே எங்களால முடியல. ஏன்னா நாங்க பிறந்த காலத்திலிருந்து நாங்க கேள்விப்பட்ட அந்த புராண இதிகாச காலத்திலிருந்து இந்த ஜல்லிக்கட்டுன்றது வழித்தோன்றலா காலங்காலமா பல நூற்றாண்டுகளா நடந்து வந்த ஜல்லிக்கட்டை உடனடியா ஒரே ஒரு உத்தரவை போட்டு இந்த ஜல்லிக்கட்டை நிறுத்திடணும்ன்றது எங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இதை கண்டிப்பா தமிழக அரசு இத கவனத்தோட கையாண்டுகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, உலகத்திலேயே இந்த மாடுகளை வச்சு விளையாடுற விளையாட்டு உலக நாடு பூராமே நடந்துகிட்டு தான் இருக்கு. உயர்ந்த இன்னைக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் சரி, அல்லது நாகரிகத்திலையும் சரி உயர்ந்து வளர்ந்த ஜப்பான்ல கூட மாடுகளை வைத்து அந்த ஃபுல் ஃபைட் என்று சொல்லக்கூடிய அந்த மாடுகளை வைத்து விளையாடுகிறார்கள். அந்த அமெரிக்காவிலே கூட இன்றைக்கு ரோடியோ ரைடு என்ற நேம்ல அங்கேயும் காளைகளை வைத்து விளையாடுகிறார்கள். அதே மாதிரி ஸ்பெயின்ல நடக்குது, ஆஸ்திரேலியா நடக்குது, போர்ச்சுகல் நடக்குது, நெதர்லாந்து நடக்குது. உலக நாடு பூரா நடந்துகிட்டு தான் இருக்கு. கலாச்சாரமும் பாரம்பரியம் தெய்வ வழிபாடு மிக்க இந்த பாரம்பரியம் மிக்க இந்த இந்திய நாட்டில், இந்த ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு இதை தடை செய்யறத எங்களால ஜீரணிக்க முடியல. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை மத்திய மாநில அரசுகள் கவனத்தோட கையாண்டு இந்த வரலாற்று நிகழ்வை இந்த சரித்திர நிகழ்வை தடைபடாம காத்து தரணும். ஏன்னா இது இல்லைன்னா அப்படின்ற ஒரு இழப்பே எங்களால் நினைக்க முடியல. அந்த அளவுக்கு நாங்க ஒரு முழு ஈடுபாடோட இதுல இருக்கோம். கண்டிப்பா இதுல நாங்க வெற்றி பெறுவோம். ஏன்னா இது தெய்வ வழிபாடு, தெய்வம் இருக்கு எங்களுக்கு காப்பாற்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட செயல்பட்டு கொண்டிருக்க 100% பேர் இதை வணங்கி இதை போற்றி கொண்டாடுற திருவிழா இந்த ஜல்லிக்கட்டு திருவிழா. இது கோவில்களின் பெயரால் தான் நடக்கப்படுது. ஏனென்றால் சமீபத்தில் சட்டம் இயற்றிய ஜல்லிக்கட்டுக்கு 2009 தமிழக அரசு இயற்றிய சட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த ஊரில் எந்த கோவிலின் பெயரால் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுது என்று கெசட் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட அரசு சிறப்புகளிலும் ஒவ்வொரு கோவிலின் பெயரால் எந்த திருவிழா காலங்களில் எந்த ஊரில் எந்த நாட்களில் நடைபெறும் என்று அரசு கெசட்டே உள்ளது. ஆகையினால் இது மத சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது ஒரு கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தெய்வ வழிபாடு. இதை தடை செய்யக்கூடாது. இந்த தடை அவர்கள் ஏதோ ஒரு ஏமாற்றுத்தனமான ஒரு சில பொய்யான ஆதாரங்களை வைத்து பெற்றுவிட்டார்கள். அது நீதிமன்றத்திலே கண்டிப்பாக அதை எடுத்து சொல்லி நாங்கள் வென்று விடுவோம். இருந்தாலும் இந்த இடைக்காலத்தில் இந்த ஜல்லிக்கட்டு தமிழர் திருநாள் நிற்காத அளவுக்கு நமது தமிழக அரசு, மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் இதை கண்டிப்பாக காப்பாற்றி இதை தொடர்ந்து நடத்துவதற்கு பேருதவி செய்வார்கள் என்று நம்பிக்கையோடு எதிர்பார்த்து ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பேசலாம் திரு ராஜசேகர். தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் பல இடங்களில் இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும் என்கின்ற குரல் இருக்கிறது. நம்பிக்கையோடு மக்கள் காத்திருக்கிறார்கள். இன்னும் சில நாட்களில் பொங்கல் பண்டிகை கொண்டாட இருக்கக்கூடிய நிலையில் அரசு இதில் உடனடியாக தலையிட்டு ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவற்றையெல்லாம் விரைவில் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் அவர்களிடத்தில் இருக்கிறது. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சரவணனிடம் பேசலாம். சரவணன், இப்ப அங்க இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க. உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கு தடை விதித்திருப்பதை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமாக இது குறித்து பேசுவதற்கு அலங்காநல்லூர் சேர்மன் பாலாஜி இருக்கிறார். அவர்கிட்ட கேட்போம். இப்ப உச்சநீதிமன்றம் தடை பண்ணிருக்காங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உச்சநீதிமன்றம் தடை பண்ணது சரியா? இங்க அந்த விதிமுறைகள் பின்பற்றப்படலையா? உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படியே ஜல்லிக்கட்டு விழா நடத்தப்பட்டிருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவரோட தலைமையிலையும் மாவட்ட கண்காணிப்பு தலைவர் முன்னிலையிலும் ஜல்லிக்கட்டு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கு. இந்த ஜல்லிக்கட்டு விழாவை ஆவணமாவே பதிவு செய்து இந்த ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு இந்த 2007 தடைபட்டதிலிருந்து ஜல்லிக்கட்டை நாங்க நடத்திட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டுகளையும் நாங்க இப்ப ஆவணப்படமாவே எடுத்து வச்சிருக்கோம். ஒவ்வொன்று எந்த முறையில் இப்ப மாடுகள் வதைப்படுதுன்னு சொல்லி மிருகங்கள் நலவாரியத்திலிருந்து சொல்றாங்க. அது ஒரு பொய்யான தகவல். அந்த தகவல் நீங்க முன்னாடி நடத்தின ஒரு ஜல்லிக்கட்டுகளை சொல்லி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எவ்வளவோ மாற்றம். இப்ப இந்த அரசு தலையிட்டதிலிருந்து கோர்ட்டு தலையிட்டு ரொம்ப ஒரு கண்ட்ரோலான ஜல்லிக்கட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு மாடுகளுக்கோ மாடுபிடி வீரர்களுக்கோ எந்த ஒரு சேதம் ஏற்படுத்தாத அளவில் ஜல்லிக்கட்டு நடத்தி வந்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப இவங்க அந்த உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற ஒரு தீர்ப்பு ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்லி தான் கொடுத்திருக்காங்க. இந்த விலங்குகள் நலவாரிய இந்த
தமிழரோட பாரம்பரிய வீர விளையாட்டை வந்து ஒழிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இருக்காங்க. இவங்க மாடுகளையோ மாடுபிடி வீரர்களையோ காப்பாற்றணும்ன்ற எண்ணத்தில் அவங்க பண்ணல. ஆனா இவங்க வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமும் வந்து எந்த காரணத்துக்காக அதை பண்றாங்கன்னு தெரியல. இது வந்து தமிழரோட பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னா கூட அவங்களோட இது இல்ல அப்படின்னா நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய ஒரு தமிழர்களுக்கு அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்ற நிலைமையில போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த கிரிக்கெட்ல வந்து இன்னைக்கு தேவையற்ற இந்த மண்டையில அடிபட்டு இறந்தாங்கன்ற தகவல் இருக்கு. அப்ப கிரிக்கெட் நம்ம ஒழிக்கலாமே, அதையே அப்ப வச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஆறறிவு எடுத்த மனிதனுக்கே அடிபட்டு நம்ம நடத்துற ஒரு கிரிக்கெட்டுக்கே நம்ம தடை செய்ய முடியும். நம்ம ஒரு கலாச்சாரம் இது பண்டைய காலத்திலிருந்து மன்னர் காலத்திலிருந்து ஜமீன் காலத்து ஒவ்வொருதான் நடத்தி இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு விடாம நடத்தி இப்ப வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஆனா இதை பாதுகாக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேலையை தவிர இதை ஒழிக்கணும், இதை வந்து உடனே இதை தடை செய்யணும் வைக்கணும்ன்றது ஏன் இந்த முருங்கை நல வாரியத்தை வந்து பண்றாங்கன்னு தெரியல. இது வந்து தமிழர்களுடைய ஒரு வீர விளையாட்டு தான். இதை வந்து காட்சி பொருளாவோ நாங்க வந்து சர்க்கஸாவோ இதை நடத்தல. இதை வந்து நாங்க ஒரு நல்ல முறையில இதுவரைக்கும் நடத்தி நல்ல ஒரு இதாத்த நடத்தி ஒரு தெய்வ நம்பிக்கைக்காக நடத்திட்டு வர்றோம். எங்க அலங்காநல்லூர்னாவே இந்த ஜல்லிக்கட்டு நடந்தாதே விவசாயிகள் நல்லபடியா வரும், காளைகளுக்கு வந்து ஒரு விவசாயிகள் நல்லபடியா வரும், ஊர்ல நல்லபடியா எந்த ஒரு நோய் நொடி இல்லாம இருக்கும் அப்படின்ற நம்பிக்கைக்காகவே நடத்தி இது ஒரு தெய்வ நம்பிக்கை தெய்வ கலாச்சாரத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு விழா தான் இது. இதை வந்து நாங்க சூதாட்டமாவோ இல்ல காளைகளை வந்து நாங்க துன்படுத்தணுமோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நாங்க நடத்தல. அதனால வந்து ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு வந்து தமிழக அரசு மத்திய மாநில அரசுகள் வந்து இது வந்து ரொம்ப உங்களுக்கு உங்களுடைய கிராம பொதுமக்கள் சார்பா வந்து இது மன்றாடிதான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டை எப்படினாச்சும் நாங்க நடத்தணும் அப்படின்ற ஒரு மன்றாடி இதுவரைக்கும் நாங்க ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய ஒரு ஆயத்தங்களுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு தான் இருக்கோம். எங்க ஊர் திருவிழாவில் சாட்டிட்டான், சாமி சாட்டுதல் பண்ணிட்டான். ஆனா சாமி சாட்டினா எங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இதுவரைக்கும் எங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா அந்த ஒரு எங்களுடைய இதை வந்து நீங்க புரிஞ்சு எங்கள் இந்த விலங்குகள் நல வாரியத்திலிருந்து எங்களுக்கு இந்த தெலங்கானா ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்ற ஒரு விடையை நீங்க பெற்றுத்தரந்தே நாங்க மத்திய மாநில அரசு வேண்டி நாங்க மன்றாடி கேட்டுக்கிறோம். இப்ப நம்மளோட இது அலங்காநல்லூர்ல இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு நடத்தும் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தும் விளையாட்டு போட்டி தலைவர் இருக்கிறார், அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம், சொல்லுங்க, உங்க ஊர்ல வந்து எந்த மாதிரி போட்டிகள் நடந்தது? இப்ப வந்து அரசு வந்து தடை வச்சிருக்குது, போட்டிக்கான ஆயத்த பணிகள்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கு? என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் மூலம் கலெக்டரோட அன்பார்வையில காவல்துறை அனைத்து அரசு அதிகாரிகள் மூலமா இந்த ஜல்லிக்கட்டு விழா நடந்துகிட்டு இருக்கு. விழாக்குன்றது வந்து நாங்க ஒரு 15 பேர் இருக்கோம். ஊர் பொதுமக்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள், மாடு வளர்ப்போர் அனைத்து சேர்ந்துதான் இந்த அலங்காநல்லூர்ல வந்து அரசு என்ன சொல்லுதோ, சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுதோ அதுபடிதான் நாங்க செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம். இது வந்து பொய்யான தகவல பொருளையுமா இதை கிளப்பி மாடை வந்து குத்துறோம், வைக்கிறோம், மதப்படுத்துறோம் இந்த மாதிரிலாம் சொல்லி ஜல்லிக்கட்டை நிற்பாட்டுறதுக்கு பல பேர் இந்த வழியில வந்து அரசியல் ரீதியாகவோ பல என்ன காரணம் தெரியல இதை வந்து ஜல்லிக்கட்டை வந்து நிறுத்தணும்ன்றாங்க. 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஜல்லிக்கட்டானது புறநானூறு, அறநானூறு எல்லா புறநானூறுலயும் இந்த ஜல்லிக்கட்டை பத்தி நிறைய வந்து பாடியிருக்காங்க, இடம் பெற்றிருக்குன்றது எல்லா காப்பிகளை வந்து நாங்க கோப்புகளை வந்து ஒப்படைச்சிருக்கோம். இதுவரைக்கும் சீரும் சிறப்புமாக என்ன அரசு அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடிதான் இந்த ஜல்லிக்கட்டான விழா வந்து இந்த ஊர்ல வந்து நடந்து கொண்டு இருக்கு. இது வந்து முழுக்க அதுக்கு சர்க்கஸா காட்சி பொருளும் கிடையாது. இது முன்னாடி சேர்மன் சொன்னாரு, அது வந்து தெய்வம் சம்பந்தப்பட்டதுக்காக இதுக்காகத்தான் நாங்க நடந்துகிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல வந்து உழவர் திருவிழான்னு கேட்டீங்கன்னா வந்துங்க எல்லாரும் சந்தோஷமா அந்த காலத்துல வந்து மாமிய மச்சிங்க வந்து வீட்டுக்கு வந்து உறவு வந்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டாக வந்ததே நாங்க இதை தெய்வமா வந்து ஒரு பெரிய விழாவா நடத்திட்டு செஞ்சு போய்கிட்டு இருக்கோம். நன்றி சார். அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து எங்க வீர விளையாட்டு மட்டுமல்ல, அண்ணன் தம்பி மாமா மச்சன்னு சொல்லி எல்லாம் ஒரே நேரத்துல ஒரு இடத்துல கூடி இது வீர விளையாட்டு விளையாடுறது மட்டுமல்லாமல் எல்லோரும் ஒன்றுமையாக சேர்ந்து ஜாதி மத பேதம் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து பேசலாம் சரவணன். மதுரை செய்தி அரங்கில் இருக்கும் திரு ராஜசேகரன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு ராஜசேகரன், இந்த ஜல்லிக்கட்டிற்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடையை நீக்க வேண்டும் அப்படின்னு மறுசீராய்வு மனு ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் பல்வேறு அமைப்புகள் மூலமா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு என்றைக்கு விசாரணைக்கு வருகிறது? இந்த மனு விரைவாக விசாரணைக்கு வரும் பட்சத்தில் இந்த தடை நீங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது எப்படி இருக்கிறது? உங்க தரப்புல என்ன மாதிரியான வாதங்களை நீங்க முன்வைக்க இருக்கீங்க? அதாவது நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் ஏற்கனவே தாக்கல் செஞ்சிருக்க ஆவணங்கள்லாம் வச்சு ரெக்கார்டுகள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அந்த தீர்ப்புகளில் தமிழக அரசின் சார்பாக வைத்த ரெக்கார்டுகளும் சரி, நாங்கள் வச்சிருந்த எங்கள் வழக்கறிஞர் மூலமாக வச்சிருந்த ரெக்கார்டுகளும் சரி, எதுவுமே இந்த தீர்ப்பில் அதை பற்றி குறிப்பிடப்படவில்லை. அதுகள்லாம் நாங்கள் எடுத்து சொல்லி, ஏன்னா இதில் வந்து நாங்கள் சயின்டிபிக் முறைப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கு, தமிழக அரசின் மூலமாக இந்த மாடுகள் வந்து
துன்புறுத்தப்படுவது இல்லை என்பதற்கு சான்றாக அந்த மாடு அந்த ஜல்லிக்கட்டுடைய மைதானத்தில் அதனுடைய பங்களிப்பு நேரம் 30 வினாடிகள் தான். அந்த ஜல்லிக்கட்டு வாசல், அந்த வாடி வாசல்ல இருந்து அது ஒரு 15 மீட்டர், அந்த 50 தூரம் தான் அந்த மாட்டினுடைய எல்லை. அதுல அது 30 வினாடி தான், ஒரு நிமிஷம் கூட கிடையாது. இது எதுக்காக இதை மீண்டும் மீண்டும் சொல்றோம்னா, ஒரு மாடு 400 கிலோ உள்ள எடை மாடு அந்த மாட்டின் மேல 115 கிலோ உள்ள ஒரு பாரத்தை சுமத்தினால் அதுக்கு 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரத்து வரைக்கும் அந்த மாட்டுக்கு வலி என்பது வராது என்று விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சியாளர் மூலமாக நிரூபிக்கப்பட்ட சான்றுகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 30 வினாடிகளில் அந்த மாடுகளை கொடுமைப்படுத்தப்படுவதில்லை, கொடுமைப்படுத்துவது இல்லை, துன்புறுத்தப்படவில்லை என்பதற்கு அதிகாரிகளுடைய மேற்பார்வை நடத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும், இப்ப மதுரை மாவட்டத்தில் கடந்த 7 ஆண்டுகளாக நடந்த ஜல்லிக்கட்டில் 5 மாவட்ட ஆட்சியர்கள் மாறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிகழ்வையும் வீடியோ பதிவு செய்து எந்தெந்த அதிகாரி எந்தெந்த பாதையில் எந்தெந்த இடத்துல வாடிவாசல் பின்புறம் எந்த அதிகாரி டியூட்டியில் இருந்தாங்க, யார் முன்னாடி இருந்தாங்க என்ற விவர பட்டியலெல்லாம் இட்டு அங்கே தவறுகள் நிகழவில்லை, மாடுகள் கொடுமைப்படுத்தப்படவில்லை என்று சான்றுகள் அளிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுகளெல்லாம் அவர்கள் மேற்கால் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் கடந்த 7 ஆண்டுகளாக ஒவ்வொரு நிகழ்வையும் பதிவு செய்ததெல்லாம் நீதிமன்றத்தில் வைத்திருக்கின்றோம். இதுகெல்லாம் மறுசீராய்வு செய்ய வேண்டும். இரண்டாவது, இதுக்கு மேல இந்த மாடுகள் துன்புறுத்தப்படவில்லை என்பதற்கு நாங்கள் பல ஆய்வுகள்லாம் நிறைய ரெக்கார்டெல்லாம் வச்சிருக்கோம். பல நூற்றாண்டுகளாக நடந்ததுக்கான ஆவணங்களும் அதில் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டு அரசு இந்த மாடுகளுக்காக மாட்டுப் பொங்கல் என்பதற்காக அரசு விடுமுறையை விடுகிறது. இந்த தமிழுடைய கலாச்சாரமும் பண்பாடும் இந்த வீரமும் அங்க நார்த்தில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆகையினால இதை மறுசீராய்வு செய்யணும் என்று அந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இதை மீண்டும் நடத்துவதற்கு வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம். அவர்கள் இன்னும் அந்த மறுசீராய்வு மனுவை அந்த ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை. இந்த நீதிமன்ற விடுமுறை இருப்பதனால் முடிந்து இடைப்பட்ட குறைந்த காலம் இருக்கிறது. இந்த குறைந்த காலத்திலே அதை எடுத்து எங்களுக்கு இதை தொடர்ந்து நடத்துவதற்கு வழிவகை செய்வார்களா என்றது எங்களுக்கு சந்தேகத்துக்குரிய ஒரு வேலையாக இருக்கிறது. ஆகையினால் இந்த தமிழரின் கலாச்சாரமும் பண்பாடும் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு உடனடியாக அவசர சட்டம் போட்டு இந்த மாநிலத்தினுடைய அருமையும் பெருமையும் தமிழனின் வீரத்தையும் இந்த உலகுக்கு எடுத்து காட்டுவதற்கு காப்பாற்றி தர வேண்டும் என்பதுதான் இப்பொழுதுக்குள்ள ஒரே நிகழ்வு. நீதிமன்றத்தில் வரும்பொழுது நம்ம பார்த்துக் கொள்வோம். இப்பொழுது தமிழ் பொங்கல், தமிழர் திருநாளாம் இந்த பொங்கலுக்கு இது நடப்பது சந்தேகமாயிருப்பதனால் ஒரே வழி தமிழக அரசு அவசர சட்டத்தை இயற்றி மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுடைய ஆணையின்படி தமிழக முதல்வர் அவர்கள் அவசர சட்டத்தை இயற்றி இந்த ஜல்லிக்கட்டை நடத்தி தர வேண்டும் என்ற ஒரே வழிதான் இப்போதைக்கு இருக்கு. ஏன்னா நீதிமன்றத்தில் அந்த ஒரு வாரத்துக்குள்ள நடக்கிறதுன்றது இப்போதைக்கு வாய்ப்பில்லாத ஒன்றா தெரியுது. ஆகையினால எப்படியும் தமிழக அரசு நடத்தி தரணும்ன்றதுதான். ஏன்னா இது தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீங்க மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டைன்னு தான் பேசுறோம். வேலூர் மாவட்டத்தில் வேலூர்ல மட்டும் 175 கிராமத்தில் இந்த எருது விடு விழா நடத்துறாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலை நடத்துறாங்க, அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் நடத்துறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் 25க்கு மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த மாடுகளை வைத்து விளையாடும் விளையாட்டுகள் எல்லாம் தடைபட்டிருக்கிறது. இதையெல்லாம் அரசு கவனமாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த தமிழ் திருநாளில் நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று அவளோட காத்துக் கொண்டிருக்கின்றோம். திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இப்போ அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேளுங்க, இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு குறித்து தமிழக மக்களிடத்துல அவங்க என்ன கோரிக்கைகளை வைக்கிறாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமா, அதாவது ஜல்லிக்கட்டு என்பது இந்த ஜல்லிக்கட்டு என்பதும் ஜல்லிக்கட்டு மாடுகள் என்பது இவர்கள் முழுக்க முழுக்க ஒரு தெய்வ வழிபாடாக கருதுறாங்க. குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாடு ஜல்லிக்கட்டு மாடும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குழந்தை மாதிரி தான் அவங்க வீட்டுல வளர்க்குறாங்க. இப்ப நம்மளே கூட கண்ணுக்கு நேரம் பார்க்கலாம், அந்த வீட்டுல இருக்க ஒரு சிறிய குழந்தைக்கு கூட அந்த ஜல்லிக்கட்டு காளையை எவ்வளவு ரொம்ப சர்வசாதாரணமா அதை குழந்தை மாதிரி பாவிச்சு அவங்க வளர்க்கறது இப்ப நம்ம கண்ணு நேரம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டு காளைங்கிறது ஒவ்வொரு வீடுகள்லயும் வளர்க்குற மாடுகளை குழந்தைகளை போல வளர்க்குறாங்க. அவங்க குழந்தை கூட அது இப்ப பழகிறது, விளையாடுறது முதற்கொண்டு இப்ப பண்றாங்க. அந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டு திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரபலமான ஒன்று. இப்போது இந்த
ஜல்லிக்கட்டு வந்து என்ன செய்யணும், தமிழக அரசு என்ன செய்யணும் நம்மள்ட்ட பேசுவதற்காக பெரிய ஒரு தண்டபாணி இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். தமிழக அரசு இந்த ஜல்லிக்கட்டு கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? வணக்கம் சார். எப்பவும் போல இந்த ஆண்டு சிறப்பாக ஜல்லிக்கட்டு நடத்துவது தடை போட்டிருக்கிறது. அது வந்து மத்திய மாநில அரசுகள் முயற்சி கொண்டு அவசர சட்டம் கொண்டு வந்து எங்களுக்கு ஒவ்வொரு வருடம் நடைபெறுவது போல இந்த வருடம் நடத்துவதற்கு அனுமதி வாங்கி தருவார்கள் என்று அரசியல்வாதிகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி நம்மள்ட்ட தமிழ்நாடு வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்துடைய மாநில பொறுப்பாளர் கௌதம் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இப்ப ஜல்லிக்கட்டு நடத்துறதுனால என்ன விதமான பாதிப்புகள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. அது மாதிரி நாட்டு மாடு இனங்கள் வந்து அழிஞ்சு போயிடும். அதோட தமிழர்களோட பாரம்பரியத்தை வந்து முறியடிக்கிறத தான் வந்து மத்திய அரசும் வந்து முறையிட்டு கொண்டு இருக்குது. நம்ம மாநில அரசு நம்பி மக்கள் அம்மாவை நம்பி நாங்க இந்த இதை வந்து அவங்கள்ட்ட மனு கொடுத்துருக்கோம். அவங்க எப்படியும் அவசர சட்டத்தை ஏற்படுத்தி எங்களுக்கு மாட்டடிக்கை சிறப்பாக நடந்து கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எங்களுக்கு மீட்டு கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கணும். இந்த ஜல்லிக்கட்டு நடத்தாதனால என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும்? நாட்டு மாடு இனங்கள் அழிஞ்சிரும். திருவிழா எங்க பொங்கல்னா வந்து மாட்டடிக்க இதெல்லாம் வச்சுதான் நாங்க வந்து சாமியை கும்பிடுவோம். அதாவது மாட்டு பொங்கல்னு கவர்மெண்ட்லயே வந்து மாட்டு பொங்கல்னு சொல்லி அரசு விடுமுறை எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாட்டு வேடிக்கை தடைப்பட்டு அப்புறம் அந்த லீவ் எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து அந்த லீவை வந்து கவர்மெண்ட் ஹாலிடே கேன்சல் பண்ணிடலாம்ல. அவங்கள தமிழோட பாரம்பரியத்தை அப்பையில இருந்து வந்து கவர்மெண்ட் ஏத்து விடுமுறை கொடுத்துட்டு இருக்கப்ப நாங்க வந்து மாட்டு பொங்கல் வந்து மாட்டு அடிக்க இல்லாம நாங்க எப்படி மாட்டு பொங்கல் கொண்டாடுறது? இதனால ஒரு தமிழர்களோட பாரம்பரியத்தை அழிக்கிறாங்க. எங்களோட பொங்கல் கிடையாது, மாட்டு பொங்கல் கிடையாது, ஜல்லிக்கட்டு இல்லைன்னா பொங்கலும் கிடையாது. அதாவது தமிழக அரசு இந்த விஷயத்தில் உடனடியாக முடிவெடுத்து ஒரு அவசர சட்டத்தை இயற்ற வேண்டும், இந்த ஜல்லிக்கட்டு அனுமதிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஜல்லிக்கட்டு என்பது ஜல்லிக்கட்டு காளைகள் என்பதும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமே வளர்க்கப்படும் காளைகள். இந்த காளைகளை பராமரிப்பது, இந்த ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு செல்வது உள்ளிட்ட செலவுகள் முதற்கொண்டு தங்கள் உழைப்பினால் இவர்கள் வந்து செலவிடுகின்றனர். எனவே இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் ஜல்லிக்கட்டு இல்லாவிட்டால் காலப்போக்கில் இந்த ஜல்லிக்கட்டு இனங்கள், அதாவது இதன் மூலம் உருவாகின்ற நல்ல இனங்கள், நாட்டு மாடு இனங்கள் அனைத்துமே அழிந்துவிடும். இதனால் வெளிநாட்டு பசுக்களை வாங்கி நம்ம பால நிலை ஏற்படும் என்பது இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. எனவே உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்பதே இவருடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விஜயகோபால். கடந்த மே மாதம் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் ஜல்லிக்கட்டிற்கு நிரந்தரமான தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தமிழக அரசு மற்றும் ஜல்லிக்கட்டு அமைப்புகள் சார்பாக மறுசீராய்வு மனுவும் இது பற்றி தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய விளையாட்டாக ஜல்லிக்கட்டு விளையாட்டு பார்க்கப்படுகிறது. இந்த விளையாட்டிற்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும். மேலும் இந்த ஜல்லிக்கட்டிற்காகவே காளைகள் வளர்க்கப்படுகின்றன. இந்த காளைகள் வளர்ப்பு என்பது ஒரு சிலருக்கு வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது. மேலும் நம்முடைய தமிழரின் வீரத்தை உலகம் முழுமைக்கும் பறைசாற்றக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையை நீக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அவசர சட்டம் இயற்றி வரும் பொங்கல் திருநாளில் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்த உரிய நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மதுரையிலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் சரவணன், திருச்சியிலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் விஜயகோபால், மதுரை செய்தியரங்கிலிருந்து பங்கேற்ற திரு ராஜசேகரன் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள். அம்மா